ஆகிய நீங்களே முடிவு செய்து சொல்லுங்கள். உங்களுக்கான பிரஜை உங்களுக்கு வேண்டுமென்றால் பொறுப்பை மீறி மறந்து அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது. பிக் பாஸ் தர்பாரா இல்லம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆண்கள் தேசத்தை அரிமா தேசம்னு 10 வருஷமா ராணுவ கேசரிங்கிற பேர்ல ராணுவ ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காராம். அந்த பக்கம் ராஜகுருவா ரயானும் படை தளபதியா தீபக்கும் இருக்காங்க. இந்த பக்கம் பெண்கள் தேசத்தை கோமகள் நாடுன்னு 10 வருஷமா சாச்சமா தேவிங்கிற பேர்ல ராணியா சாச்சனா வந்து இருக்காங்க. அங்க படைத்தளபதியா மஞ்சரியும் ராஜகுருவா பவித்ராவும் இருக்காங்க. இந்த அரிமா தேசத்தோட ராஜகுருவும் ராஜாவும் இது வரைக்கும் டம்மியா தான் இருக்காங்க. படைத்தளபதி மட்டும்தான் தெரிகிறாரு தீபக். இந்த பக்கம் பெண்கள் தேசத்துல ராணி அப்பப்ப பேசினாலும் படைத்தளபதியும் ராஜகுருவும் தான் வந்து நல்லா தெரியுறாங்க. ராஜகுரு வந்து அவங்க கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வயதான கூண் உளுந்த கேரக்டராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை வந்திருக்கு. அரிமா தேசத்துலேருந்து சமைக்கிறதுக்காக விஜய் விஷாலும் அவருக்கு துணையாலாம் வந்து முத்துவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. முத்து வந்து மனநல பாதித்தவராக கேரக்டராக இருக்கார். அவரை விட்டுட்டு விஜய் விஷால் ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருக்காரு. அவர் வந்து ராணியோட அந்தப்புறத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கைது செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ அவருக்கு பதிலாக யாராவது ஒருத்தவங்க தண்டனை ஏற்கணும்னு 2 படைத்தளபதியும் பேசி காரசாரமாக போயிட்டுருக்கு பேச்சு. அப்போ வந்து பிரஜையை பாதுகாக்காத நாடெல்லாம் ஒரு நாடா அப்படின்னு மஞ்சரி பேசுகிறாங்க. அப்புறம் வந்து தீபக் வந்து துப்புலிங்கிறதான் விஜய் விஷால் பேர், நீ அந்த தண்டனையை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அரிமா தேசத்தோட பணியால் வந்து பர்மிஷன் கேட்காம உள்ளார போய் தண்ணி குடிச்சிட்ருக்காரு கோமகள் நாட்டில். அவர் யாரை கேட்டு போனாங்கன்னு அது ஒரு பிரச்சனை வருது. அவரையும் தண்டனை பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்ததில் விஜய் விஷால் வந்து இந்த முன்னாடி பின்னாடி இப்படி முட்டியை இது பண்ணி போகணுன்னு சொல்கிறாங்க. அது முன்னாடி ஒழுங்காக போனவர் பின்னாடி வரும்போது ராணுவ கேசரி வாழ்க ராணுவ கேசரி வாழ்கன்னு அவங்க நாட்டோட பேரை சொல்லிட்டு வராரு. அது வந்து திருப்பியும் பிரச்சனையாகி நாங்கள் அந்த பிரஜையை விட மாட்டோம், நீங்கள் பனிஷ்மெண்ட் செஞ்சாலும் நாங்கள் விட மாட்டோங்கிற முடிவை எடுத்திருக்காங்க கோமகள் நாட்டில். அடுத்து ஜஃப்ரிக்கு வந்து தண்ணி குடித்ததுக்காக ராணியே சாச்சனாவே வந்து 100 தோப்பு கர்ணம் போட சொல்கிறாங்க. ஆல்வேஸ் சாச்சனாவோட குடி ஜஃப்ரியாக தான் இருக்காரு. 100 தோப்பு கர்ணம் அதை தண்ணி குடித்ததுக்காக இப்போ போட சொல்லியிருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பிபி ஹவுஸில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.